அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, 2025ஆம் ஆண்டு இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக பிரைவேட் ஹஜ் சர்வீஸில் நிறைய பேர் நம்ம புக் பண்ணியிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சில காரணங்கள் காரணமாக கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஹஜ்ஜி செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை நிலவு கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் எல்லோருக்கும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை தந்தல்வானாக இன்ஷா அல்லாஹ். நம்மளும் அதிகமாக துவாசிக்கும். இப்படி இந்த ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை, ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலையில் ஒரு சில டிராவல்ஸ்காரர்கள் ஃபோன் செய்து எங்களிடம் 4 சீட்டுகள் இருக்கின்றன, எங்களிடம் 6 சீட்டுகள் இருக்கின்றன, உடனடியாக நீங்கள் புக்கிங் செய்து கொள்ளுங்கள், நாங்கள் உங்களுக்கு கன்ஃபார்ம் செய்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கால் வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு சில டிராவல்ஸ்காரங்களுக்கு அந்த டிராவல்ஸ்காரங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயத்தை சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா 100க்கு 98% வந்து பொய்யான ஒரு கால். இவர்கள் வந்து ஏமாற்றக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இன்றைக்கி ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கி ஆன்லைன் மூலிமா நிறைய ஃப்ராடு நடந்துகிட்டு இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, விசா வந்த பிறகு காசு கொடுங்க, இப்போ வந்து ஒரு முன்பதிவுக்கு 25,000 மட்டும் நீங்கள் கொடுங்க, பாஸ்போர்ட் கொடுங்க, விசா வந்த பிறகு மிச்ச காசை கொடுங்கன்னு சொல்லி இப்படி கேட்குறாங்க. ஆன்லைனில் காசு கட்டின பிறகு அவங்க அடுத்து எந்த ஒரு ரீப்ளையும் பண்ண மாட்டாங்க, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். இது போன்ற ஒரு நிறைய ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப கவனமாக இருங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. இன்றைக்கி ஆன்லைன் மூலமாக ஃப்ராடு நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது, நிறைய நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் நாங்கள் நிறைய விழிப்புணர்வு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் மக்களுக்கு. ஆனாலும் ஒரு சில நபர்கள் அந்த வலையில் போய் சிக்கி மாட்டி தவித்து கொண்டே தான் இருக்கின்றார்கள். ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறின் காரணமாக ஒட்டுமொத்த நிறைய டிராவல்ஸ்களுடைய பேரும் கெட்டு போய் இருக்கின்றது. அதனால் ஏமாற்றாதே, ஏமாறாதே. ஏமாறவர்கள் இருக்கக்கூடிய நேரம் வரைக்கும் ஏமாற்றக்கூடியவர்கள் ஏமாற்றி கொண்டே தான் இருப்பார்கள். ஆகையால் ஏமாறுவதிலிருந்து நாம் தான் தவிர்த்து இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஏமாற்றக்கூடியவர்கள் திருந்தி நல்ல மக்களாக மாற முடியும். நாம் ஏமாந்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அவர்களும் ஏமாற்றி கொண்டே தான் இருப்பார்கள். ஆகையால் இன்ஷா அல்லாஹ் யாரிடம் பணத்தை கொடுத்து ஏமாந்து விடாதீர்கள். நீங்கள் எந்தெந்த டிராவல்ஸை புக்கிங் செய்திருந்தீங்களோ உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் கூட்டு போவாங்க. இல்லை என்று சொன்னால் பிரைவேட் ஹஜ் சர்வீஸுடைய சங்கம் ஒரு சில முடிவுகள் எடுத்திருக்கின்றது. அதனுடைய அடிப்படையில் ரீஃபண்டுடைய ப்ராசஸிங் என்ன ஏதுங்கிறத அடுத்தடுத்து உங்களுக்கு நம்ம தெரிவிப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.